இந்த பூமியில் எவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். அதாவது ஏகப்பட்ட பசுமையாக இருந்திருக்கும் இந்த உலகமே. இந்த பூமியை எப்போ அப்படின்னா இந்த உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அதற்கு முன்பு வரைக்கும் இந்த பூமி அவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். மனுஷங்க எப்போ எப்போ வந்து உலகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த உலகத்தாலான கருவிகள் ஆயுதங்கள்லாம் செஞ்சு இந்த மரங்களை பசுமையெல்லாம் மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பித்தாங்க, சமவெளியாக மாற்றினாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி பயங்கர பசுமையாக இருந்திருக்கும். நீங்கள்லாம் அப்படி ஒரு உலகத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். ஒரு காடுகளை போய் பார்க்குறோம்ல, காடுகள் எப்படி இருக்குது, காடுகளே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காடுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு காடு மாதிரி தான் அந்த பூமியே இருந்திருக்கும். இந்த பூமியே முழுக்க முழுக்க காடுகளாக இருந்திருக்கும், பசுமையான காடுகளாக, நீர் வளம் நிறைந்த காடுகளாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தரிசெல்லாம் இந்த சமவெளிகள்லாம் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்தா மனுஷங்க வாழ்விடங்கள்லாம் பாருங்கள், மரங்கள் இல்லாமல் ஒரு சமவெளியாக, வயல்வெளிகள் எல்லாமே மனுஷங்க மாற்றிட்டாங்க. அந்த உலகங்கள் கண்டுபிடிச்சி உலகத்தாலான கோடாரி, அருவா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பித்தாங்க. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அன்னையிலேருந்து நான் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பரவலாக வந்து மக்கள் பயன்படுத்த தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா 3000 வருஷமாக மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அப்போ இருந்து வெட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. 3000 வருஷமாக மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க, தினமும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வெட்டப்பட்ட 3000 வருட வேலை இது. 3000 வருஷமாக வேலை பார்த்து தான் இங்கே வந்து மனித வாழ்விடம் என்பது சமவெளியாக இங்கு மாறி இருக்குது. அதாவது இன்றைக்கி சமவெளிகள் நிறையா இருக்குது. தரிசு நிலங்கள், காடுகள்லாம் நம்ம அவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீர்வளம், நல்ல மழை வளம், தண்ணி வசதி, மரங்கள், தாவரங்கள், அடர்ந்த காடுகள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படி இருந்த எல்லாத்தையும் இன்றைக்கி சமவெளியாக மாறி போச்சு. எல்லாம் மனுஷங்க தான் அந்த உலகங்களை கண்டுபிடிச்சி மரங்களை வெட்ட ஆரம்பித்து இன்னை வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து நிறைய காடுகள் மழை இல்லாமல் போய் அதனாலே நிறைய காடுகள் அழிஞ்சு போச்சு. மழை இல்லாமல் போய் காஞ்சி போயும் நிறைய காடுகள் அழிஞ்சு போச்சு. மனுஷங்க அழித்ததுனால மழை வளம் குறைஞ்சி போய் அதன் மூலமாக நிறைய காடுகள் வந்து தரிசாக மாறி போச்சு, தரிசு நிலமாக மாறிவிட்டது. அப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பயங்கர பசுமையாக இருந்திருக்கும். சும்மா அடர்ந்த காடுகளாக இந்த பூமி முழுவதும் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ நிறைய உயிரினங்களும் இங்கே வாழ்ந்திருக்கும். இந்த பூமி முழுவதுமே நிறைய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். சிங்கம், புலி, கரடி, யானை, காட்டெருமை, வரி குதிரை, மான், முயல் அப்படின்னு சொல்லிட்டு, பன்னின்னு சொல்லிட்டு, குரங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். அப்புறம் இந்த மனுஷங்க காடுகளை அழித்தாங்க பார்த்திங்களா, அப்போ உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். காடுகளை அழிக்கும்போது காடுகளை 3000 வருஷமாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் மழை குறைஞ்சி போச்சு. அதனால் உணவு இல்லாமலே நிறைய உயிரினங்கள் செத்து போயிருக்கும். தண்ணீர் இல்லாமல் நிறைய உயிரினங்கள் செத்து போயிருக்கும். நீ காடுகளிலே தண்ணீர் கிடையாது. சமவெளி காடுகள், ஆப்பிரிக்க காடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் காட்டெருமை, வரி குதிரைலாம் இருக்குது. ஆனால் அங்கேயே தண்ணி இல்லை. பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் நிறைய உயிரினங்கள் இறந்து போயிருக்கும். மனுஷங்களும் வேட்டையாடி இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து உணவு தண்ணி இல்லாமல் நிறைய உயிரினங்கள் இறந்து போயிருக்கும். இப்படி வந்து இந்த உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே மனுஷங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000 வருஷமாக ஒரு மனுஷங்க நினச்சா இந்த உலகத்தை அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிரூபிச்சிட்ருக்காங்க. மனுஷங்க நினச்சா இந்த உலகத்தையே அழிக்க முடியும். அதற்கான முயற்சி தான் 3000 வருஷமாக. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து இந்த உலகத்தை அழிச்சிக்கிட்டே இருக்காங்க, அழிக்க தொடங்கி விட்டார்கள். எப்போ மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்களோ, எப்போ வந்து இந்த உலகத்தை பயன்படுத்தி இவங்க புதிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்களோ, அது வரைக்கும் இந்த பூமி கற்காலங்களில் வந்து உலகங்கள் இல்லாத காலங்களில் இந்த பூமியாகவே இருந்தது, அப்படியே இருந்தது. மனுஷங்களால் எதுவுமே செய்ய முடியல. மனுஷங்களால் இந்த பூமியை எந்த வகையிலுமே தனது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி திருத்த முடியல, மாற்ற முடியவில்லை. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த மனுஷங்க வந்து இந்த பூமியை தனது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றன்னு சொல்லிட்டு அழிக்க தொடங்கினார்கள்.
உயிரினங்களை, தாவரங்களை, அப்புறம் வந்து விலங்குகளை, மிருகங்களை இப்படி அழிக்கத் தொடங்கினார்கள். அதனால் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக பஞ்சம், மழை இல்லாமல் போனது, நீர் வளம் குறைந்து போனது. அதனாலேயும் நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், அதனாலேயும் அழிஞ்சு போச்சு. ஆக மனுஷங்க தான் கிட்டத்தட்ட இந்த உலகத்தை அழிச்சிக்கிட்டே வராங்க. அப்போ கூட இந்த உலகம் தப்பிச்சிருக்கு, கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. இன்னும் உலகம் மிச்சம் இருக்கிற பசுமையெல்லாம் இன்னும் மனுஷங்களால் முடியலை. இதெல்லாம் அந்த அளவுக்கு மனுஷங்களால் இந்த உலகம் அழிந்து. இப்போ வந்து சரி, எதுக்காக அழிக்கிறாங்கன்னா ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்காக தான். ஏன் அழிக்கிறாங்க? அப்போ அது வந்து தப்பா அப்படின்னு பார்த்தா அது சரிதான். மனுஷங்க வாழணுன்னா அதற்கு புதிய உலகம் தேவை. முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்த உலகம். மனுஷங்க இந்த பூமி முழுக்க இனிமே வாழ போகிறாங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து இனிமே மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஒரு புதிய உலகம், மனுஷங்களுக்கு பாதுகாப்பான ஒரு புதிய உலகம். மனுஷங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த ஒரு உயிரினமும் இடையூறு செய்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஒரு புதிய உலகை உருவாக்குறதுக்காக தான் இனிமேல் திட்டமிட்ட காடுகளை உருவாக்க போகிறாங்க. மனுஷங்க வந்து திட்டமிட்ட காடுகள், இங்கே வளர்கிற தாவரங்கள் எல்லாம் உணவை தருகிற தாவரங்கள். அதாவது உணவு தேவைக்கு அதிகமாக கூட உற்பத்தி பண்ணி வீணாக போயிடலாமே தவிர தேவைக்கு கூட இல்லாமல் போயிடக்கூடாது, பசி வந்துடக்கூடாது, பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியவே அழித்து பூமி முழுவதும் இனிமேல் மனுஷங்க என்ன பண்ண போகிறாங்க? மனுஷங்களுக்கு பயன் தருகிற பழங்களையும் காய்களையும் கனிகளையும் தருகிற உணவுகளை தருகிற, கிழங்குகளை தருகிற, பயிர்களை தருகிற, பருப்பு கடலைகளை தருகிற, தேனை தருகிற காடுகளை உருவாக்கப் போகிறார்கள். திட்டமிட்ட காடுகளை உருவாக்கப் போகிறார்கள். இனிமேலும் பசுமையாக தான் மாறப்போகுது. இனிமேல் பசுமையாக மாறப்போகுது. இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த உடனே 2040 அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இயந்திரங்களை கொண்டு மரம் வெட்டுகிற வழக்கம் இல்லாமல் போய்விடும். இந்த இயந்திரங்கள் இன்றைக்கி அமேசான் காடுகள்லாம் இயந்திரங்களை கொண்டு மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இயந்திரங்களை கொண்டு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மரத்தை ஒரு நிமிஷத்தில் வெட்டி போட்டுருவாங்க. 5 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய மரத்தை வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போல்லாம். அப்போ இயந்திர அறிவியல் 2040 செயல் இழக்குமா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த இயந்திரங்களை கொண்டு, தானியங்கி இயந்திரங்களை கொண்டு மரத்தை வெட்டுறது, மரத்தை வந்து ஷேப்பாக மாற்றுறது, இழைக்கிறது, பலகையாக மாற்றுறது, இந்த முயற்சி எல்லாமே நின்று போயிடும். இன்றைக்கி அந்த தானியங்கி இயந்திரங்களை கொண்டு மரத்தை ஈஸியாக வெட்டிடுறாங்க, அதை இழைக்கிறாங்க, அதை வந்து பலகையாக மாற்றுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி நிறைய வேலைகள்லாம் இன்றைக்கி ஒரு தானியங்கி இயந்திரங்கள் மூலம் வேகமாக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வேகமாக காடுகள் அழிஞ்சிட்ருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 17 வருஷம் கழித்து முற்றுப்புள்ளி வரும். 2040 முற்றுப்புள்ளி வரும். இன்னும் 17 வருஷம் அழிப்பாங்க காடை, மின்னல் வேகத்தில் அழிப்பாங்க. 2040 இந்த காடுகளை அழிப்பதில் ஒரு மிகப்பெரிய தடை ஏற்படும். அதன் பிறகும் காடுகளை அழிப்பாங்க. ஏன்னா கையில் கோடாரி வச்சுருப்பாங்க. தானியங்கி இயந்திரங்கள் தான் 2040 நின்று போகும். 2040 அப்புறம் கையில் கோடாரியை வச்சு மரத்தை வெட்டுவாங்க, அருவா வச்சு மரத்தை வெட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த அருவாவும் கோடாரியும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த பூமியில் இருக்குமோ அவ்வளோ காலத்துக்கு மரத்தை வெட்டுவாங்க. ஆனாலும் பெரிய மாற்றமெல்லாம் ஏற்பட்டு விடாது. பெரிய மாற்றம் ஏற்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தானியங்கி இயந்திரங்கள் இப்போ தான் வந்துச்சு. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பூமியை ரொம்ப சமவெளியாக மாற்றிட்டாங்க. கோடாரியை வச்சு வெட்டியே கோடாரி அருவா வச்செல்லாம் மரத்தை வெட்டி, தாவரங்களை வெட்டி மனுஷங்க ஒரு 3000 வருஷமாக இதை மாற்றிருக்காங்க, நிறைய மாற்றிருக்காங்க. அதனால் வந்து கோடாரி இப்போ 2040 அப்புறம் மனுஷங்கிட்ட கோடாரி இருக்கும், அருவா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, அவங்க அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆசாரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டாங்க. கதவு ஜன்னல் செய்கிறது, ஒரு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிரும். ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட மரங்களை வெட்டி அழகான ஜன்னல்கள் செய்கிறது, கதவுகள் செய்கிற முயற்சி உலகம் முழுக்க நடந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடம்பரமான வீடுகளை கட்டமைப்பது, அதற்கு தேவையான மரங்களை வெட்டுவது, கதவுகள் ஜன்னல்கள் செய்வது முயற்சி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஒரு 1500 2000 வருஷமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2040 அப்புறம் இந்த மரத்தை வெட்டுறது வந்து கதவு ஜன்னல் செய்கிறதுக்காக
மரத்தை வெட்டுகிற வழக்கம் வந்து ரொம்பவும் குறைஞ்சிரும். ஏன்னா வந்து யாரும் ஆசாரியாரெலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. 2040 அப்புறம் பணம் என்கிற நடைமுறை செயலிழந்து போய்விடும். தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துவிடும். அதனால் யாராலையும் வந்து தனக்கு தேவையான கதவை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உளிங்கிறது எல்லோரும் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. எல்லாராலையும் ஒரு கதவை செய்ய முடியுமான்னு தெரியலை. வேணால் மரத்தை வெட்டி அந்த பலகையாக மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம். தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஆசாரி தொழிலெலாம் கிடையாது. தச்சு தொழில் என்பது கிடையாது. ஒரு பலகையோ கதவையோ செய்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கேட்குறேன், உங்களால் ஒரு கதவை செய்ய முடியுமா? உங்கள்கிட்ட சுத்தியல் கொடுத்தாச்சு, அருவா கொடுத்தாச்சு, கோடாரி கொடுத்தாச்சு, ஊழியெல்லாம் கொடுத்தாச்சு. உங்களால் ஒரு கதவை செய்ய முடியுமா? மரத்தை வெட்டி பலகைகளாக மாற்றி உங்களால் ஒரு கதவு செய்ய முடியுமா? ஒரு ஜன்னல் செய்ய முடியுமா? முடியாது. உங்களால் வேணால் மரத்தை வெட்டி ஒரு தூண் வேணால் செய்யலாம், ஒரு தூணு முட்டு கொடுக்கலாம், அவ்வளோதான் பண்ணுவீங்க. ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையில் உங்கள்கிட்ட வந்து அருவா கத்தி எல்லாமே இருக்கும், கோடாரி இருக்கும். ஆனால் உங்களால் கதவு செய்ய முடியுமா? ஜன்னல் செய்ய முடியுமா? அப்போ முடியாது. அப்படி தானே? அப்போ யாரால் செய்ய முடியும்னா அதற்குன்னு பயிற்சி பெற்ற தச்சு தொழில் செய்கிறவர்களால் மட்டும்தான் அது முடியும். அவங்களும் வந்து தச்சு தொழில் செய்கிற வழக்கமும் இனிமேல் 2040 அப்புறம் காணாமல் போயிடும். ஏன்னா பணம் என்கிற நடைமுறை கிடையாது. தச்சு தொழில் எதனால் செய்கிறாங்க? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பணம், வியாபாரம், விற்பனை, கூலி தொழில் இப்படி எதுவுமே இருக்காது. கூலி கொடுப்பதற்காக பணம் என்பது எதுவுமே கிடையாது. கூலி கொடுத்தா தானே தச்சு தொழில் அவங்க செய்வாங்க. பணத்துக்கே மதிப்பு கிடையாதப்போ அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. தச்சு தொழில் மட்டும் கிடையாது, நிறைய எல்லா தொழிலும் மாறி எல்லாருமே உணவு உற்பத்தி செய்ய போயிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவரவர்களே உற்பத்தி செய்வார்கள். தற்சார்பு வாழ்க்கை முறை ஆரம்பித்து விடும். தற்சார்பு வாழ்க்கை முறையில் மரங்களை வெட்டுவதற்கு அதிக வாய்ப்புகளே கிடையாது. பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை கடந்த 3000 வருஷமாக இருந்துச்சு. உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து கதவு ஜன்னல் செய்கிறதே ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க. நிறைய தொழில்கள் இருந்தது. கதவு ஜன்னல் செய்கிற தொழில் அப்படி. அப்போ அவங்க அது வந்து அவர்கள்ட்ட போய் எனக்கு ஒரு கதவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து கதவு வாங்கிக்கிட்டாங்க, ஒரு ஜன்னலை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் வந்து அது முடியாது. ஏன்னா பணம் என்கிற நடைமுறை கிடையாது. தற்சார்பு வாழ்க்கை முறையில் மரத்தை வெட்டுறது இன்னும் குறைஞ்சிரும். ஒரு தச்சு தொழில் இருந்தால் தான் தச்சு தொழிலாளிகள் நிறைய மரத்தை வெட்டினாங்க. மரத்தை வெட்டி அதை கதவாகவும் ஜன்னலாகவும் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தச்சு தொழிலாளியே கிடையாது. எப்போ 2040 அப்புறம் தச்சு தொழிலாளியே கிடையாது. ஆனால் கோடாரி இருக்கும், அருவா இருக்கும். அந்த அருவாவை கோடாரியை வெட்டி என்ன பண்ணுவாங்க? ஒன்று கட்டி ஒரு கதவு மாதிரி ஏதாவது செய்வாங்க. பெருசாலாம் ஒன்றும் பண்ணிவிட மாட்டாங்க. அதனால் மரம் வெட்டப்படுவது குறையும். மரம் வெட்டப்படுவது ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த பூமி திரும்ப பசுமையாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் திட்டமிடப்பட்ட மனித உயிர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு பசுமை காடுகள். அங்கே இருக்கிற மரங்களும் செடிகளும் வெறும் வந்து உணவை தருகிற மரங்கள் தான் அங்கே இருக்கும். உணவை தருகிற பழங்களை, கனிகளை, கிழங்குகளை, பயிறு, பருப்பு, கடலைகளை தருகிற, தேனை தருகிற காடுகள் தான் அங்கே இருக்கும். இப்படிப்பட்ட திட்டமிட்ட ஒரு பசுமையான காடுகளை உருவாக்க போகிறாங்க. அது மாதிரி அங்கே வாழ்கிற உயிரினங்கள் இருக்குல்ல, சிங்கம், புலிகளுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. சிங்கம், புலி, சிறுத்தைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு சிறுத்தை வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்களால வந்து வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. ஒரு ஊருக்குள்ளே ஒரு சிறுத்தை வந்துருச்சுன்னா அது பார்க்குறவங்களெல்லாம் வாழ்க்கையை கிழிச்சிட்டு போயிடும். ஒரு உடம்பை கிழிச்சிட்டு அப்படி போயிடும். ஒரு புலியெல்லாம் ஊருக்குள்ளே பூந்துருச்சுன்னு வைங்க, வழியில் யாராவது மாட்டினாங்க அதை போய் நீங்கள் விரட்டி பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கின்னு வைங்க, உங்கள் மேலே பாஞ்சதுனாலே போதும். 10 பேரையாவது 10, 15, 20 பேர்த்தையாவது காயப்படுத்தாமல் கிழிச்சதுன்னா அப்படி பிளேடை வச்சு கத்தியை வச்சு கிழிச்ச மாதிரி தான். அது 5 நகங்களும் கத்தி மாதிரி தான். அந்த விரல் இடுக்குகளில் அந்த கத்தி மாதிரி இருக்கிற அந்த நகம் மறைஞ்சிருக்கும். வேட்டையாடும் போது தான் அது வெளியே வரும். அந்த கத்தி மாதிரி இருக்கிற அந்த புலி நகங்கள் சிங்கத்துக்கெல்லாம் அது வெளியே வந்து உங்களை வச்சு ஒரு பராண்டுச்சுன்னா அப்படி கத்தியை வச்சு 5 கத்தியை வச்சு உங்கள் உடம்புல கீறுனா அப்படி இருக்கும். அதனால் இப்போ மனுஷங்க புதிய உலகத்தை உருவாக்க போகிறாங்க. அந்த புதிய உலகத்தில் அந்த சிங்கம், புலி, சிறுத்தை, கரடிகள், யானைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. காட்டெருமைகளுக்கு இடமே கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா இது என்னுடைய யூகம், எதிர்காலத்தை பற்றிய எனது யூகம். நான் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி எதுவும் பிரச்சாரம் பண்ணலை, புரியுதுங்களா? எதிர்காலத்தை பற்றிய என்னுடைய மனுஷங்களுடைய குணம் என்ன, எதுக்காக இது மாதிரியான செயல்கள் ஏன் நடக்கும், இது பாதுகாப்பு கருதி இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நடக்க போகுது.
அந்த மாதிரி ஒரு பிற உயிரினங்கள் இந்த உலகம் முழுக்க எங்கேயுமே விட்டு வைக்க மாட்டாங்க. எங்கேயுமே சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா மனித உயிர்கள் இன்னும் பல்கி பெருகி பறந்து வாழ ஆரம்பிச்சிடும். இந்த பூமி முழுவதும் மனுஷங்களுக்கு சொந்தமானது. மனுஷங்களுக்கு எதிரான எந்த உயிரினமும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல பாம்பு, விரியம்பாம்பு, மலைப்பாம்பு, அனகொண்டாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவும் முதலைகளுக்கெல்லாம் விட்டே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போது செயலிழந்த உடனே இந்த வேட்டையாடுவதற்கான ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல. இப்போ வனவிலங்குன்னு சொல்லி வனவிலங்கு சரணாலயன்னு சொல்லிட்டு அரசாங்கமே வனவிலங்குகளை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2040 இந்த வனவிலங்கு சரணாலயம்லாம் அரசாங்க அமைப்பே செயலிழந்து போயிடும். ஏன்னா சம்பளம் கொடுத்தா தானே அரசாங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் சம்பளம் கிடையாது. அவங்களும் சமவெளிகளை நோக்கி விவசாயம் பார்க்குறதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு திட்டமிட்ட ஒரு உலகத்தை நான் வடிவமைத்தபடி ஒரு ஊரை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் அப்படித்தான் ஓட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே நான் வடிவமைத்த அந்த ஒரு புதிய உலகை நீங்கள் இந்த உலகம் முழுவதும் உருவாக்கி மக்களை குடியிருக்க செய்ய வேண்டும், குடியமர்த்த செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் குடியமர்த்தலை, இவன் ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னையே பிடிச்சி வதந்தி பரப்புனான்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போட்டாலும் போடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் பண்ணுவீங்க. உண்மையை ஏற்றுக்க தெரியாத உங்களுடைய பக்குவத்தினால அந்த மாதிரி மிகப்பெரிய பாதகத்தை கூட நீங்கள் செய்வீங்க. உண்மையை சொல்ல வந்தவங்களுக்கு அதுதான் நடந்திருக்கு. அன்னைக்கு கூட உண்மையை சொன்னவங்களுக்கு, பூமி உருண்டைன்னு சொன்னவங்களுக்கும் அதான் நடந்தது நிறைய. அதே மாதிரி இன்றைக்கும் உண்மையை சொல்கிற எனக்கும் அது நடக்கலாம். தேவையில்லாமல் வதந்தி பரப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பிடிச்சி உள்ளே போட்டாலும் போடுவீங்க. அதனால் இந்த எதிர்காலத்தை பற்றிய யூகத்தை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு கடமை இருக்குது, உரிமை இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு தெரிகிறதை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய கடமை சொல்லாமல் இருக்குது. அதுக்காக நான் அதுக்காகலாம் நான் பயப்படாமல் நான் என்னுடைய கடமையை கண்டிப்பாக நான் செய்வேன். அதுக்கெல்லாம் பயந்தால் நான் பேசியிருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி வீடியோ அப்படி தான் பயந்து ரொம்ப நாளாக சும்மா இருந்துட்டேன் போலுக்கு. அப்படி பயந்து போய் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே பிழைப்புவாதியாகவே ரொம்ப நாளாக இருந்து எனது கடமையை செய்யாமல் கடைசியில் நான் ஏமாந்து போனது தான் மிச்சம் அப்படின்னு ஆச்சு. சரி, அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க மனுஷங்களை அச்சுறுத்துக்கிற எந்த உயிரினமே இங்கே விட மாட்டாங்க, மனுஷங்க விட மாட்டாங்க. ஏன்னா அரசாங்க அமைப்பு இன்றைக்கி சிங்கம், புலி, சிறுத்தைகள், கரடிகள்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்குன்னா அரசாங்கம் தான் பாதுகாத்து வச்சுருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. யானை வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அது இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்குன்னா அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம்னு ஒரு அமைப்பு இல்லைன்னா மக்களே அதற்கு முடிவு கட்டி விடுவார்கள், தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு விடுவார்கள். மக்களே அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இப்போ இந்த 2040 இந்த உலகம் செயலிழக்கும் பாருங்கள். அப்போ மனுஷங்க கையில் துப்பாக்கி இருக்கும், ஏராளமான துப்பாக்கி இருக்கும். கொஞ்சம் தோட்டாக்களும் இருக்கும். கைவசம் கொஞ்சம் தோட்டாக்களும் இருக்கும், கைவசம் கொஞ்சம் துப்பாக்கியும் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக வேட்டையாடிடுவாங்க. முன்னாடியாவது சிரமப்பட்டாங்க, விரட்டி வேட்டையாடணும், சிங்கத்தையும் புலியையும் விரட்டி வேட்டையாடணும், ஈட்டியை வச்சு குத்தணும், அம்பை வச்சு குறிப்பாராமல் எய்யணும், அம்பை வைத்து எய்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இனிமேல் கொஞ்சம் கடைசியாக அவங்ககிட்ட நிறைய துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கியும் பதுக்குவாங்க. நிறைய துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்படாத, விற்பனைக்கு தயாராக இருக்கிற துப்பாக்கியை மொத்தமாக வாங்கிப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் செயலிழக்கும் போது இப்போ இருக்கிற மனுஷங்க இருக்காங்களா, இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முதலைகள், யானைகள், சிங்கம், புலி, சிறுத்தைகள், வரிக்குதிரை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மாமிசம் சாப்பிடுகிற வழக்கம் இப்போதைக்கு இருக்குது. அது எதிர்காலத்தில் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மனுஷங்க ஒரு அமைதியான நிலையை அடையும் போது மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு மனித உயிர்களாக வாழத்தோட கொள்கையோடு வாழும்போது மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது என்கிற கொள்கை அடிப்படை. இப்போ இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மாமிசம் இப்போ இருக்கிறவங்க இந்த மாதிரி வனவிலங்குகளை பார்த்தா வேட்டையாடி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வம், அதுக்கு எந்த தடையுமே இல்லை. அப்படின்னா கையில் துப்பாக்கி வேறு இருக்குதுன்னா சுட்டு வேட்டையாடி காடுகளுக்குள்ளே புகுந்து அந்த ஆர்வத்திலே ஒரு முதலே விட மாட்டாங்க. ஒரு முதலை, சிறுத்தை, சிங்கங்கறி சாப்பிட்றது, முதல்ல அந்த மாதிரி புலிக்கறி சாப்பிட்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னோடய யூகத்தை சொல்கிறேன். அந்த மாதிரியே ஆனால் அவங்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பான உலகை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய வெளிப்படையான நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாமிசத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் துப்பாக்கி இருக்கும் கைவசம்,
நிறைய தோட்டாக்களும் இருக்கும் கைவசம். அதையெல்லாம் வச்சு இந்த மாமிசம் சாப்பிடுகிற ஆர்வத்திலேயே இதை வெட்டி, ஆனால் உள்நோக்கங்கிறது என்னது? மனித உள்நோக்கம் என்பது என்னது? அது ஒன்று தான், புதிய உலகை உருவாக்குவது. ஆனால் வெளிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க? நான் வந்து மரத்தை ஏன் வெட்டுறப்பா, என் வீட்டுக்கு நான் கதவு ஜன்னல் செய்கிறேன். இன்றைக்கி அமேசான் காடுகளில் மரங்களை வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? இந்த மரத்தை வெட்டி ஏற்றுமதி பண்ணி கதவு ஜன்னல் செய்கிறது, அதான் செய்கிறதுக்காக மரத்தை வெட்டுறாங்க. ஆனால் இது வெளிப்படையான நோக்கம். ஆனால் அடிப்படையில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. ஒரு மனுஷங்களுக்கு, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. ஆனால் அது பொதுவானது. ஆழ் மனதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அது வந்து ஒரே நோக்கம்தான், அனைத்து மனுஷங்களுக்கும் ஒரே நோக்கம்தான். என்னது? ஒரு புதிய உலகை உருவாக்குவது. அதற்காகத்தான் மரங்களை வெட்டுறாங்க. அதற்காக தான் பிற உயிரினங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியில் சொல்கிற காரணம் அது அவங்க, நான் வந்து சும்மா வந்து ஒரு போட்டு செய்ய போகிறேன், கப்பல் செய்ய போகிறேன், படகு செய்ய போகிறேன், அதுக்கு எனக்கு மரம் தேவை, அல்லது கதவு செய்ய போகிறேன், ஜன்னல் செய்ய போகிறேன், சோஃபா செட்டு செய்கிறது விற்றாக்க நல்லா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரத்தை வெட்டிகிட்டு இருப்பாங்க. காகிதம் தயாரிப்பதற்காக மரங்களை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே காரணம் தான். மனித உயிர்களோட செயல்படுது, மனுஷங்களோட செயல்பாட்டுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த காரணத்தை சொல்கிறவனாகத்தான் நான் இருக்கிறேன். மனுஷங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லையும் ஒரு பொதுவான ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி போரிட்டாங்கள்ல, போரிட்டு இருக்க என்ன காரணம்? ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நானா நீயா, நான் தான் இந்த உலகத்தை வெல்வேன், ஜெயிப்பேன் அப்படின்னு போரிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னே, இவங்க போரிடுறதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் இவங்க மனுஷங்க போரிட்டு ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்தாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாடம் எப்படி வாழக்கூடாது என்பதை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. மனுஷங்க எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கான பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது என்பதற்காக சண்டை போட்டு பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி நோய்களை வரவழைக்கிற உணவோட சாப்பிட்றாங்க. என்ன காரணம்? ஏன் இட்லி சாப்பிட்ற? எனக்கு இட்லி பிடிச்சிருக்குன்னு அவங்க சாப்பிட்றாங்க. எனக்கு பூரி பிடிச்சிருக்கு, பரோட்டா பிடிச்சிருக்கு, பிரியாணி பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிட்ற. அது வெளிப்படையாக அவங்க சொல்கிற காரணம். ஆனால் அடிப்படையாக ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதாவது எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்கிற பரிசோதனையில் மனுஷங்க ஈடுபட்டுருக்காங்க. ஒரே காரணம் தான். உலகம் முழுக்க சீனாக்காரங்களும் சரி, தவளைலாம் சாப்பிட்றாங்களே, ஏன் சாப்பிட்றாங்க? அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்றாங்களா? இல்லை. எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்க செய்கிற முயற்சி அது. எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் வரும், மனுஷன் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்களே, என்ன காரணம்? நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையாக எல்லா மனுஷங்களோட ஒரு செயல்பாட்டுக்கு ஒரே காரணம் தான். அந்த சாப்பாடை ஏன் உப்பு கலந்து ஏன் சாப்பிட்றாங்க? அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வதற்காக, பாடம் கற்றுக்கொள்வதற்காக தான் அதை செய்கிறாங்க. இப்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நீங்கள் சின்ன வயசில் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி பண்ண மாட்டீங்க. அப்போ அன்றைக்கி ஏன் பண்ணீங்க? அதை பண்ணக்கூடாதுங்கிற கற்றுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணீங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதுக்காக தான் அதை பண்ணீங்க. ஆனால் அன்றைக்கி அதை பண்ணும்போது நீங்கள் அப்படி கற்றுக்குறோங்கிற நோக்கத்தோடய அதை பண்ணீங்க. சின்ன வயசில் உங்களுக்கு சாதி வெறி இருந்திருக்கும். நீங்கள் ஜாதி சண்டை போட்டிருப்பீங்க, இன்னொரு சாதிகாரங்களோட சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி என்ன காரணம் சொல்லியிருப்பீங்க? எங்கள் சாதி தான் பெருசுன்னு நினச்சிட்டு அதை நிலைநாட்டுறதுக்காக சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சண்டை போடவில்லை. இன்றைக்கி ஜாதிங்கிற உணர்வே நீங்கள் இழந்து போய் நிற்கிறீங்க. ஜாதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் மாறி போய் நிற்கிறீங்க. அப்போது அன்றைக்கி ஏன் சண்டை போட்டிங்க? இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கீங்க? அப்போ நீ கேட்டால் அப்போது இதெல்லாம் ஒரு பரிசோதனை, அவ்வளோதான். அதாவது மனுஷங்க இதெல்லாம் இந்த மாதிரி சாதி வெறி கூடாது என்பதற்காக நீங்கள் சின்ன வயசில் அதை சாதி வெறியோடு இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நீங்களே ஒரு பரிசோதனை கருவியாக இருந்திருக்கிறீர்கள், பரிசோதனை பொருளாக இருந்திருக்கிறீர்கள். ஒருவேளை சாதி சண்டையில் நீங்கள் செத்து கூட போயிருந்துருக்கலாம், ஆனால் உயிரோடு இருக்கீங்க, தப்பிச்சிட்டிங்க. அந்த பரிசோதனையில் நீங்கள் செத்து கூட போயிருந்துருக்கலாம், ஆனால் உயிரோடு தான் இருக்கீங்க. அது மாதிரி மனுஷங்களுக்கு அடிப்படையில் ஒரே ஒரு நோக்கம்தான். எல்லா மனுஷங்களுக்கும், உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். என்னென்னா, எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்பதை எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இவங்க ஒரு பரிசோதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அது மாதிரி மரத்தை வெட்டுறாங்கன்னா, அவங்க கதவு ஜன்னல் எதுக்காக மரத்தை வெட்டுற அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால், இதை நல்லா விற்றா நல்லா வியாபாரமாகும், விறகு எரிக்க பயன்படுத்தலாம், அல்லது கதவு ஜன்னல் செய்யலான்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் மரத்தை அவங்க வெட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்.
மரத்தை வெட்டுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் தான், மரங்களை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் உலகம் முழுக்க. அப்படின்னா ஒரே புதிய உலகை உருவாக்குவதற்காக. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே இருந்து அந்த பணி ஆரம்பித்து விட்டது. அப்போ ஏன் வேட்டையாடுற நீ? ஏன் மானை வேட்டையாடுற? ஏன் சிங்கத்தை வேட்டையாடின? ஏன் புலியை வேட்டையாடுறன்னா எனக்கு அது பிடிக்கலை, அல்லது அதோட இறைச்சி சாப்பிட்ணுன்னு ஒரு காரணத்தை சொன்னேன். ஆனால் சிங்கத்தை புலியை வேட்டையாடுறதுக்கு தெளிவாக காரணத்தை சொல்லிடலாம். ஆனால் காடுகளில் போய் ஏன் வேட்டையாடுற? எனக்கு சிங்கத்தை வேட்டையாடினா அது வீரம் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்ட, வெளிப்படையாக ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்ட. காடுகளில் போய், ஏன்னா உன் ஊருக்குள்ளே புலியெல்லாம் வராது, ஆனால் நீ அதோட வாழிடத்தில் போயிட்டு நீ ஏன் வேட்டையாடின? காரணம் என்னென்னா எனக்கு புலியை வேட்டையாடுறது எனக்கு பிடிக்கும், ஒரு நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட. இது வெளியில் சொல்கிற காரணம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு காரணம்தான், ஒரு புதிய உலகை உருவாக்குவது. ஒரு புதிய உலகை உருவாக்குகிற ஒரு மனுஷங்களோட முயற்சி தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாத்துக்குமே காரணம். எப்படி வாழ வேண்டும், ஒரு புதிய உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்கிறதே பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டு பாருங்க, போரிட்டு பார்க்குறாங்க. ஏன் இன்றைக்கி போரிட மாட்டேங்கிறாங்க? காரணம், போர் ஆபத்தானது என்கிற பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அந்த பெரிய பரிசோதனை. ஒரு மனுஷங்க வாழ்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பரிசோதனை செய்கிறாங்க பாருங்கள். மனுஷங்க இயற்கையை மீறி மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக வாழ்வதற்காக எவ்வளோ பெரிய முயற்சியை எடுக்கிறாங்க பாருங்கள். போரிடுகிறார்கள், அணுகுண்டு போடுறாங்க, விமானத்தில் குண்டு போட சண்டை போடுறாங்க, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க, வேகமாக வாகனங்களில் பயணிக்கிறார்கள், விபத்துகளை ஏற்படுத்தி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவுறாங்க. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க. எவ்வளோ பெரிய பரிசோதனை நடத்திக்கிட்டு அந்த மனித வாழ்க்கைங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமாக இருக்குது. இந்த உணவு சங்கிலிருந்து நம்ம இன்றைக்கி விடுபடுறோம், தனிச்சு போய் நிற்கிறோம். மிகப்பெரிய பரிசோதனை பண்ணி தான் நாம் ஒரு மனித உயிர்களாக நாளைக்கு பாதுகாப்பாக வாழப்போகிறோம். 2040க்கு அப்புறம் நம்ம வாழப்போகிற வாழ்க்கைங்கிறது, அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ விலை கொடுத்துருக்குறோம். அது சாதாரண விலை கிடையாது. 2040க்கு அப்புறம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் பாருங்கள். ஒரு புதிய உலகில் இயற்கையோடு இணைந்து ஒரு புதிய உலகில் நாம் வாழ போகிறோம். அதுக்காக நாம் கொடுத்த விலை இருக்குது பாருங்கள், சும்மா கிடையாதுங்க. ஐயோ, போர், நோய்கள், விபத்துகள், குற்றங்கள், கொலைகள், சண்டைகள், அன்பு செலுத்துவதற்காகத்தான். கடைசியில் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அன்பு தான் பெரிது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பாதுகாப்பு தான் பெரிது, நம்முடைய பாதுகாப்பு தான் பெரிது, நமக்கு நாம் அன்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக எவ்வளோ பெரிய விலைகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய காலங்களையும் அனுபவங்களையும் கடந்து வந்திருக்காங்க பாருங்கள். ஒரே நோக்கம்தான். அவர்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அக்கிரமங்கள், ஆபத்துகள், அழிவுகளை எதிர்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான், ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டும். ஒரு தொலைநோக்கு சிந்தனை, ஒரு தொலைநோக்கு இலக்கு. மனுஷங்க அத்தனை பேருக்கும் ஒரே இலக்கு தான். உலகத்தில் இருக்கிற இது நாள் வரைக்கும் வாழ்ந்த மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இலக்கு தான். இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் ஒரே இலக்கு தான், ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டும். அதுதான் லட்சியம். எனக்கு மட்டும் கிடையாது, நான் இன்றைக்கி அதை வடிவமைக்கிறேன். அந்த பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் பல 1000 கோடி லட்சம் கோடி பேர் பிறந்திருக்காங்க, செத்துருக்காங்க, இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான். என்ன நோக்கம்? புதிய உலகை உருவாக்க வேண்டும். மனுஷங்க வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு உலகை உருவாக்க வேண்டும். ஒரு தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு இலக்கு. நீங்கள் இந்த 800, நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்க, டாக்டராக இருக்கீங்க, உங்களுக்கும் அதே நோக்கம்தான், ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்க, டாக்டராக இருக்கீங்க, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து பார்க்குறீங்க. இப்படி இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் இந்த மனுஷங்களுடைய ஒட்டுமொத்த லட்சியத்திற்கும் நான் தான் அதற்கான ஒரு புதிய உலகை வடிவமைக்கிற பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மனித நிலையில் முழுமையடைந்தவன். எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? நானே என்னிடமிருந்து விலகியிருந்து நான் என்னை பார்க்கிறேன். என்னடா உனக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு, உங்ககிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிய தகுதி உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பல லட்சம் கோடியில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஒரே ஒரு நோக்கம் புதிய உலகை உருவாக்குவதுதான். பாதுகாப்பாக அந்த மனுஷங்க வாழணுங்கிறக்காக தான் மனம் எனும் நோயே ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு உலகம் அது எப்போ மனம் எனும் நோய் ஏற்பட்டதோ, லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி
1,00,000 வருஷமோ 2,00,000 வருஷமோ ரொம்பலாம் தூரமாக இருக்காது. அப்போ வந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டது. ஏன் நோய் ஏற்பட்டது? மரண பயம். மரண பயம்தான் மனம் எனும் நோய் ஏற்பட்டதுக்கு காரணம். அந்த மனம் எனும் நோய் ஏற்பட்டு அது உடம்பு முழுக்க, அது மூளையில் மட்டும் கிடையாது, உடம்பு முழுக்க அந்த மனம் எனும் நோய், பயம், மரண பயம், நடுக்கம். அப்போ தான் மனம் எனும் நோய் ஏற்படுது. அப்போ குரங்குகளாக நம்ம வந்து 4 கை கால் 4 காலோட நம்ம நடந்துருந்துருப்போம், குனிஞ்சு நடந்திருப்போம். அப்புறம் நிமிர ஆரம்பிக்கிறோம், உடம்புல மாற்றம் ஏற்படுகிறது, பேசுகிறோம், வாழ்ந்து பார்க்குறோம், குடும்பங்கிற அமைப்பை கண்டுபிடிக்கிறோம், கூட்டு குடும்பம், உறவு முறைகளை கண்டுபிடிக்கிறோம், மொழியை கண்டுபிடிக்கிறோம், கலைகளை கண்டுபிடிக்கிறோம், ஆடல் பாடல் ஓவியம் இப்படின்னு சொல்லி பரிசோதனை. இதெல்லாம் பரிசோதனை, எல்லா துறைகளிலும் ஒரு பரிசோதனை. எதுக்கு? என்ன காரணம்? எல்லாம் ஒரு புதிய உலகை மனுஷங்க எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான், ஒரு தொலைநோக்கு இலக்கு. ஒரு புதிய உலகை மனுஷங்களுக்கு ஆபத்து இல்லாத, மரண பயம் இல்லாத. மரண பயத்தால் தான் மனம் எனும் நோய் வந்தது. அப்போ அந்த மனம் எனும் நோய் இருக்குது. மனம் எனும் நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், அது நமக்கு தேவை. மனம் எனும் நோய் தான் நம்ம மனுஷங்களாக மாறணும். அந்த உருமாற்றத்திற்கு மனம் எனும் நோய் தான் காரணம். உடம்பு முழுக்க அந்த மனம் எனும் நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. மூளையில் மட்டும் கிடையாது. மனசுங்கிறது ஒரு மூளையிலோட செயல்பாடு அப்படி கிடையாது, உடம்போட செயல்பாடு. உடம்பு முழுக்க மனம் எனும் நோய் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்பு முழுக்க வந்த பாதிப்பு இருக்குது. நம்ம வந்து மனித உயிர்களாக நம்ம மாறுறோம். இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மனுஷங்களாக மாறி பல்வேறு பரிசோதனைகள், பேசுவதற்கான மொழியை கண்டுபிடிக்கிறோம், சண்டை போடுறோம். சண்டை போடக்கூடாது, அழிவை ஏற்படுத்தக்கூடாது, சண்டைகளெல்லாம் போடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும் அப்படின்னு உணவுகளை கண்டுபிடிக்கிறோம். நாளைக்கு வந்து ஒரு மனுஷங்களாக வாழ போகிறோம், அதற்கு ஒரு உலகத்தையே உருவாக்க போகிறோம். அங்கே வந்து மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே தான், அந்த சிந்தனை தான் இது. பேர பிள்ளைங்கிறது எதிர்காலத்தில். அப்போ அந்த பேரை என்ன நினைப்பான்? அவனும் அதுதான் நினைப்பான். அந்த பேர பிள்ளைகளும் அந்த பேத்தியும் என்ன நினைப்பா? நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இப்படி தான் வந்து இந்த ஒட்டுமொத்த மனுஷங்களுமே வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ எல்லாருடைய ஒரு உள்ளு நோக்கங்கிறது நம்ம மனுஷங்களாக மாறி, மனமெனும் நோய் ஏற்பட்டதால் மனுஷங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷங்களாக மாறி ஜெயிக்கணும். மனுஷங்களாக இன்னும் நம்ம மாறலை. மனித உயிர்களாக நம்ம முழுமையடைய வேண்டும். நம்ம நிமிர்ந்து நடக்கணும். இன்றைக்கி மனித உயிர்களாக முழுமையடையணும், நம்ம வெற்றி பெற வேண்டும். அதற்கான பயணம்தான் இது. அதற்காகத்தான் இவ்வளோ தூரம் பயணித்தாங்க. அந்த வெற்றி என்னிடத்தில் நிகழ்கிறது. நான் என்கிற அந்த புள்ளியில் நிகழ்கிறது. நான் மனித நிலையில் முழுமையடைந்து விட்டேன். என்னிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த தகவலை மக்களுக்கு சொல்லு. நீ புதிய கலைகளை உருவாக்கி மக்கள்கிட்ட சொல்லு. நான் சொல்லலைனாலும் அது நாளைக்கு எதிர்காலத்தில் இந்த மாற்றம் என்பது நடக்கும். எல்லாருமே மனித உயிர்களாக மாறிவிடுவார்கள், மனித உயிர்களாக முழுமையடைந்து விடுவார்கள். நான் கண்டுபிடிச்ச கலைகள், ஓவியம், கவிதை, இது எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லலைன்னா கூட அவங்க அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த மாற்றம் முதலில் யாரிடம் நிகழ்ந்தது? அந்த இடத்தை யார் அடைந்தது? அந்த புள்ளியில் யார் நிற்கிறா? நான் தான் நிற்கிறேன். என்னிடம்தான் வந்து புதிய உலகை வடிவமைக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. என்னிடம்தான் நான் இன்றைக்கி அதற்கான வடிவமைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த கருத்தை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த புதிய வரைபடத்தை, புதிய உலகத்தை, ஒரு புதிய உலகத்திற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்னும் நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் நிறைய இருக்குது. தேவையில்லாத மரங்களை வெட்டணும், தேவையில்லாத உயிரினங்கள், நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற புலிகள், சிங்கங்கள், இதையெல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து அந்த பணியை நாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம். அதை அழிக்க வேண்டிய பணி நம்ம கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம். அதுவும் இன்னும் நடக்கணும். நான் வந்து அப்போ இந்த பணி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான அந்த நேரத்தில் நான் இந்த உலகத்தை வடிவமைக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குது. நாளைக்கு இந்த உலகம் முழுக்க நம்ம வடிவமைக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம், நாம் வெற்றி பெறுகிறோம், வெற்றி கொடி நாட்டுகிறோம். நாமெல்லாம் செய்ய போகிற வேலைங்கிறது ஒட்டுமொத்த இது நாள் வரைக்கும் இந்த பூமியில் பிறந்தாங்க பாருங்கள், பிறந்து வாழ்ந்து செத்தாங்க பாருங்கள், அவங்களுடைய லட்சியம் அது, அவங்களுடைய கனவு. அதற்காக தான் அவர்கள் பல உயிர்களை விலை கொடுத்தார்கள், பல வழிகளை கடந்து வந்தார்கள், பல வழிகள் துன்பங்களை அனுபவித்து கடந்து வந்தார்கள். அவர்களுடைய கனவுகளையும் நம்முடைய கனவுகளும் அதுதான். அதைத்தான் நம்ம நிறைவேற்ற போகிறோம். ஒரு புதிய உலகை உலகம் முழுக்க உருவாக்க போகிறோம். அதற்கான பணிகளில் விரைந்து செயல்படுங்கள். தாமதிக்காதீர்கள்.